பைபிள் சொல்லுகிறது, இவன் இவ்வளவு பயத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரனும் யாக்கோபையும் யாக்கோபினுடைய பரிவாரங்களையும் இல்லாமலாக்கி விடுவதற்கு ஒரு சாராரை 400 பேரை அனுப்பி வச்சு இந்த யாக்கோபனுடைய வம்சத்தை இல்லாமலாக்கி போட வேண்டும் என்று சொல்லி எதிர்கொண்டு வருவதாக யாக்கோபனுடைய இருதயம் கேள்விப்படுகிறது. வியாகுலப்படுகிறான். என்ன செய்ய என்று அறியாமல் கலங்கி போகிறான். ஏற்கனவே தன் இருதயம் பயந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தன்னுடைய இருதயம் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தன்னுடைய பரிவாரத்தையும் தன்னுடைய நன்மையும் தன் சகோதரன் அழித்து போடுமானோ என்கிற கலக்கத்தோடு இருக்கிறான். இவ்வளவு கலக்கமும் கஷ்டமும் வேதனையும் தன் இருதயத்தில் இருக்க தன் காதுகளில் விழுந்த செய்தி தன்னால் இனிமேல் எப்படி இந்த பூமியிலே வாழ முடியும் என்கிற ஒரு பெரிய நடுக்கத்தையும் தயக்கத்தையும் கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மகா விசனம் நிறைந்த சூழ்நிலையிலே யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய வாழ்வில் அவன் தன் இருதயத்தில் எண்ணிய எண்ணம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 14 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனேனே. நான் தேவனுடைய சமூகத்தில் துதிக்காமலும் ஜெபிக்காமலும் ஆராதிக்காமலும் போனேனே என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபு போய் அவன் தனித்திருந்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் பொழுது விடியும் மட்டும், ஆண்டவரே நானும் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், நான் செய்த தவறுகள் ஏராளம் உண்டு, உம்மை நோக்கி பாராமல் என்னுடைய கண்கள் இந்த உலகத்தை நோக்கி பார்த்தது, இந்த உலகத்தில் இருக்கிற பரிவாரங்களை நோக்கி பார்த்தது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் தனித்து உட்கார்ந்து இரவு விடியும் மட்டும், பொழுது விடியும் மட்டும் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபித்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயம் இருக்கலாம், திகில் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், நடுக்கம் இருக்கலாம். இன்னைக்கு பல விதவிதமான நிலைகளில் நம்முடைய பிராணனை பற்றிய அச்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், சமயத்தை, காலத்தை, நேரத்தை தவறவிடாதிருங்கள். இனிமேல் இரவு என்று பாராதே, இனிமேல் சூழ்நிலை சரியில்லை என்று சிந்தையை செய்யாதிருங்கள். இனிமேல் நாம் ஆராதிப்பதற்கு போதுமான வசதி இல்லையே என்று யோசியாதிருங்கள். இரவானாலும் அந்த இரவிலே தனித்திருந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். யாக்கோபு ஜெபித்தது போல பொழுது விடியும் மட்டும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க முடியுமானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 33 அதனுடைய 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் யாக்கோபினுடைய காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் மாற்றி அமைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய சமயத்தை தவறவிடாது, சூழ்நிலைகளை பாராமல், சூழ்நிலை சாதகம் இல்லையே என்று யோசியாமல் சிந்தியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுமானால், கஷ்டங்களை பாராதிருங்கள், நோவுகளை பாராதிருங்கள், நமக்கு இருக்கிற சிரமங்களையும் நமக்கு இருக்கிற கஷ்டகாலங்களையும் சிந்தித்து பாராமல், இது இருளான சமயமாயிருக்கலாம், ஒருவேளை இது ராட்சாமமாயிருக்கலாம், இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம் முழங்காலை மடக்க முடியுமானால், ஜெபிக்க முடியுமானால், யாக்கோபை போல் தனித்திருக்க முடியுமானால், பைபிள் சொல்லுகிறது அவனுடைய காரியம் மாறுதலாய் அமைந்தது. தன் சகோதரனை அழித்து போட வேண்டும் என்று புறப்பட்டு வந்த ஏசாவினுடைய இருதயம் மாற்றப்பட்டது. தன் சகோதரனோடு இணக்கமாய் மாறினார். தேவனுடைய பிள்ளையே, பரிவாரத்தை அழித்து போடுவான் என்று யோசனை செய்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனுடைய சிந்தை மாறி இருவரும்
ஒரே இருதயம் உடையவர்களாய், சிநேகம் உடையவர்களாய், அவர்கள் ஒருவரை ஒருவர் சமர்த்தி உள்ளவர்களாய் மாறுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிடைக்க பெற்றிருக்கிற சமய காலங்களை, நேரங்களை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் சமயத்தை அனுமதிக்கிறாரோ, நேரத்தை அனுமதிக்கிறாரோ, அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, பாடுகள் என்ன, நோவுகள் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். கண்ணீர் வடித்து கர்த்தரோடு கேட்க ஆரம்பியுங்கள். உங்கள் பயத்தையும் வியாகுலத்தையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தரிடத்திலே சொல்ல ஆரம்பியுங்கள். அப்பொழுது நமக்காய் வானம் திறக்கப்படும். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காய் கிரியை செய்ய முடியும். நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்திக்க கூடாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.